வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் இந்த சன்டைரக்ட் 4K செட்டப் பாக்ஸில் ஒரு அன்பாக்சிங் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த பாக்ஸை நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இதில் ஆன்லைன் வீடியோலாம் இதில் பார்க்க முடியுமா, இதில் நெட்டு கனெக்ஷன் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் ஆன் பண்ணிட்டேன். இது ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவின்னு வருது. இப்போ முதல்ல வைஃபை கனெக்ஷன் பண்ணி அதை செலக்ட் பண்ணோம்னா இது வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெட்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு இதில் யூடியூப்லாம் எப்படி வேலை செய்தானே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ யூடியூப்பை ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு 4K வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் 4Kங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது. அப்படிங்கும்போது 4K வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். இப்போ ஒரு வீடியோ சும்மா ஷார்ட்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ 4K வீடியோ ப்ளே ஆகுது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 4K வரையும் இதில் அப்ஸ்கேல் பண்ணுது. 4K வரையும் இதை அப்ஸ்கேல் பண்ணுது குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு. இப்போ இதில் 4K வீடியோ நல்லா ப்ளே ஆகுது. மற்றபடி இதில் லைவ் டிவி சேனல் பார்க்கணுன்னா என்ன செய்யணும்னா, இதில் லைவ் டிவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாவே டிவி சேனல்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். சேனல் மாற்றுறது எப்பயும் போல் சேனல் ப்ளஸ் மைனஸ் இது மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து உங்களுக்கு இதில் ஆன் பண்ணோன்னா நம்ம டிவி சேனல் வேணும்னா இந்த ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா லைவ் டிவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணாவே நம்ம டிவி சேனல்ஸுக்கு டேரெக்டாக போயிடும். நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா பட்டனில் லைவ் டிவி, சன்டைரக்ட் கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து சன் நெக்ஸ்ட்டு, அப்புறம் யூடியூப்பு, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோலாம் இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸும் பார்க்கலாம். அது இல்லாமல் ஜியோ ஹாட்ஸ்டாரும் இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இதில் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக என்னென்ன பார்த்தோமோ அது லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நம்ம தேவையான நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ப்ரைம் வீடியோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ப்ரைம் வீடியோலாம் நல்லா ப்ளே ஆகுது. My name is Gold Kannan. Gold Kannan? அது என்ன gold? இப்போ ப்ரைம் வீடியோ நல்லா ப்ளே ஆகுது. இதில் ஆடியோ செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆடியோ செட்டிங்கை பொறுத்தளவுக்கு அதில் லாஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டிவி இந்த செட்டப் பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம சேனல் எடிட் பண்ணுறது, ஃபேவரட் செட் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் ஆடியோ செட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் கீழே டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கினா இதில் டிஸ்பிளே அண்ட் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணோம்னா இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் வரும். அதில் கீழே இறக்கிட்டே வந்தோம்னா அட்வான்ஸ்டு சவுண்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா டால்பி டிஆர்எஸ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். ஹை, லோ, ஆஃப்னு இருக்கும். அது ஹைலே இருக்கிற மாதிரி நம்ம இருக்கட்டும். அடுத்து எஸ்பிடிஐஎஃப், அதாவது இதில் ஆப்டிக்கல் அவுட் வருதுல்ல, அந்த அவுட்டுக்கு நம்ம இதை ஆன் பண்ணி வைக்கணும். அதை செலக்ட் பண்ணி அதே மாதிரி ஹெச்டிஎம் அவுட் எடுத்து இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎம் அவுட் எடுத்து நீங்கள் டிவியில் ஏஆர்சி இருந்துச்சுன்னா அது வழியாக எடுத்து நீங்கள் ஆம்பிளிஃபையர் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. ஏசிக்கு ஒரு டைலாக்
என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஆப்பில் இருக்குது. அடுத்து ஆட்டோமேட்டிக் பிறகு நெவர் யூஸ் சரவுண்ட் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுனா பிசிஎம்மு. அடுத்து வந்து பாஸ் த்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஸ் த்ரோங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும் ஆடியோ பொறுத்தளவுக்கு. இது பாஸ் த்ரோ செலக்ட் பண்ணி வச்சுட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்டிக்கல் அவுட் எடுத்தாலும் சரி, இல்லை HDMI மூலமாக அவுட் எடுத்தாலும் சரி, இதில் ஒரு டைரெக்டான ராவான அவுட்டு வெளியே வரனால ஒரு 5.1 ஆடியோ வந்துச்சுன்னா அப்படியே 5.1 நம்மளுக்கு கிடைக்கும். மற்றபடி இதில் சிஇசி ஆப்ஷனும் இருக்குது. இதில் HDMI சிஇசி ஆப்ஷன் இதில் இருக்குது. மற்றபடி என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இதில் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் 25 ஜிபின்னு காட்டுது. ஆக்சுவலாக இது வந்து 32 ஜிபி இன்பில்ட் ஸ்டோரேஜ்னு நினைக்கிறேன். அதில் சிஸ்டம் ஸ்டோரேஜ் போக 25 ஜிபி காட்டுதுன்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிறது பென்ட்ரைவில் சொல்லியிருக்கேன், அது காட்டுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் இருக்குது. இந்த ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அது சர்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் ஸ்மார்ட் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது சாம்சங் டிவியாக இருந்தால் நம்ம இதில் ஒரே ரிமோட்டில் சாம்சங் டிவி செட்டப் பாக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இதில் ஆப்ஷன் இருக்குது. இது புது மாடல் டிவியில் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது. ப்ளே ஸ்டோர் இருந்தாவே நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷனை இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் சைன்இன் கொடுத்துட்டு நீங்கள் அதில் உள்ள ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறப்ப இருந்தால் கொடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆடியோ செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு மியூசிக் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஆடியோ நீங்கள் கேட்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் மெனு எல்லாமே பார்த்தீங்கன்னா MI 4K மீடியா பிளேயருக்கு வர்ற சாஃப்ட்வேர் மாதிரியே தெரியுது. இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோம்னா இதை பார்த்துக்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு 12 வெர்ஷன் வருது. லேட்டஸ்ட்டு OS தான் போட்டிருக்காங்க. மற்றபடி இந்த செட்டப் பாக்ஸை பொறுத்தளவுக்கு உங்கள் டிவி வந்து ஒரு நார்மல் டிவியாக இருக்குது அப்படின்னா, உங்கள் டிவி ஒரு நார்மல் LED டிவியாக இருக்குது அப்படின்னா இந்த செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணாவே ஒரு ஸ்மார்ட்டு LED டிவியாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்மார்ட்டு LED டிவியில் லேட்டஸ்ட்டாக வர்ற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. நம்ம இந்த மெனுவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ரிமோட்டு ஸ்பீடெலாம் நல்லா தான் இருக்குது. இந்த ரிமோட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா இன்னும் கடைகளில் ரிமோட்டு இன்னும் வரல. அதனால் ரிமோட்டை பொறுத்தளவுக்கு நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு 5.1 அவுட்டு வரும். மற்றபடி இதில் ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, பழைய செட்டப் பாக்ஸு HD சேனல்ஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ரெக்கார்டிங் பண்ண முடியும். இந்த பாக்ஸில் அந்த ரெக்கார்டிங் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் இல்லை. அது மட்டும் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஓவரால் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்மார்ட் டிவிக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் வந்துடுது. நம்ம ஒரு ஆன்லைன் வீடியோ பார்க்குறதுனாலும் சரி, இல்லை ஒரு பென்ட்ரைவில் போட்டு ஒரு படம் பார்க்குறதுனாலும் சரி, எல்லா வசதியும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம MI பாக்ஸுக்கு எப்படி நம்ம பென்ட்ரைவ் போட்டோன்னா டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி இதில் எப்பயுமே ஒரு கொடி பிளேயரோ இல்லைன்னா ஒரு VLC பிளேயரோ இந்த மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நம்ம அப்போ தான் நம்ம பென்ட்ரைவை ப்ளே பண்ண முடியும். இது எனக்கு தெரிஞ்ச இதில் ஒரு MI பாக்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டப் பாக்ஸாக இது இருக்குது. மற்றபடி இந்த ஆடியோ செட்டிங்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அதேமாதிரி இதில் ஆடியோ செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு இதில் பென்ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணால் 5.1 வருதா, அதேமாதிரி ஆன்லைன் வீடியோவில் 5.1 வருதா, அதேமாதிரி லைவ் டிவி சேனல்லாம் 5.1 இதில் சப்போர்ட் பண்ணுதா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப வீடியோ லென்த்து ரொம்ப அதிகமாக போகிறனால நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.